வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முருங்கம்பாக்கத்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம். வழக்கறிஞர் ஐயப்பனின் நன்கொடையும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். முருங்கம்பாக்கம் பள்ளத்தெருவில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அவர் நன்கொடை வழங்கினார். பூஜையின் முடிவில் அப்பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் போன்ற கல்வி உபகரணங்களை அவர் வழங்கினார். ஏழை எளிய மக்கள் கல்வி கற்க இது உதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தி விழா என்பது இந்துக்களின் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று ஆகும். இது விநாயக பெருமானின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் மக்கள் தங்கள் வீடுகளிலும் கோவில்களிலும் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுவார்கள். கொழுக்கட்டை, மோதகம் போன்ற இனிப்பு வகைகளை செய்து விநாயகருக்கு படைப்பார்கள். விநாயகர் சதுர்த்தி அன்று முருங்கம்பாக்கம் பள்ளத்தெருவில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வழக்கறிஞர் ஐயப்பன் செய்த இந்த உதவி அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. மேலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கியதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் சமூக சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதிலும் மாணவர்களின் கல்விக்கு உதவுவதிலும் அவர் ஆர்வம் காட்டி வருகிறார். அவரது இந்த செயலை பலரும் பாராட்டினர். விநாயகர் சதுர்த்தி விழா ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் தரும் ஒரு பண்டிகையாகும். இந்த நாளில் மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வார்கள். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதன் மூலம் இந்த பண்டிகையை அர்த்தமுள்ளதாக ஆக்கலாம். வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்களின் இந்த செயல் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. அனைவரும் தங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேண்டும். இதன் மூலம் சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும். விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வழக்கறிஞர் ஐயப்பனின் செயல் பாராட்டத்தக்கது. இது மாணவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக அமைந்துள்ளது. இந்த ஆவணத்தின் மூலம் விநாயகர் சதுர்த்தி விழாவின் முக்கியத்துவத்தையும் வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்களின் சமூக பணியையும் நாம் அறிந்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற சமூக நலப்பணிகளில் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு கண்டக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகர் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முக்கண் முதல் கடவுள் விநாயக பெருமானுக்கு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு கண்டக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகர் பகுதியில் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் அங்கு கூடியிருந்த பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கினார். விழாவில் முத்துரத்தின அரங்க மேல்நிலை பள்ளி தாளாளர் கராத்தே சுந்தர்ராஜன் அவர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் ரங்கராஜ், ரகுபதி, முருகன், செல்வம், மேலும் கண்டக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகர் பகுதியை சேர்ந்த ராஜா, தமிழ், ஜான், விஜி, தமிழ், அருண், படையப்பா, பிரசாந்த், மணி, சஞ்சய் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் விழாவினை சிறப்பாக செய்திருந்தனர். விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கை விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கை விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் விநாயகர் வீதி உலா நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி.பி. ராமலிங்கம் அவர்கள் தலைமையிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்கள் முன்னிலையிலும் முன்னாள் ஓபிசி அணி மாநில பொருளாளர் திரு மதன் அவர்கள் ஏற்பாட்டிலும் நடைபெற்றது.
இந்த விழாவில் நகர மாவட்ட துணைத் தலைவியும் முன்னாள் கவுன்சிலருமான திருமதி நாகம்மாள், உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் திரு மூர்த்தி, நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் திரு பிரபு என்கின்ற அத்வான், தொழிலதிபர் பெருமாள், முன்னாள் மாநில செயலாளர் சாம்ராஜ், உருளையன்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் தலைவர் சக்திவேல், துணைத் தலைவர் விஜயபாஸ்கர், பாபு, பாலமுருகன், பொதுச் செயலாளர் வாணிதாசன், பொருளாளர் பாரதி, முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் திருவேங்கடம், உருளையன்பேட்டை கிளை தலைவர்கள் கணேஷ், முருகன், ஜான், மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் ஏழுமலை, வேளாங்கண்ணி, அப்பு உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜாநகர் அய்யனார் கோவில் வீதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட உள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜாநகர் அய்யனார் கோவில் வீதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டு உள்ளது. இதனை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக ஆதிதிராவிடர் நலத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த கட்டிடத்தை புதுச்சேரி நகராட்சிக்கு ஒப்படைத்து நகராட்சி மூலம் சமுதாய நலக்கூடத்திற்கு மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு பெறப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களுடன் மேற்கண்ட சமுதாய நலக்கூடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வருவதற்காக ஆய்வு மேற்கொண்டார். சாமிப்பிள்ளை தோட்டம் பகத்சிங் நகர் ஸ்ரீ மூலவெற்றி விநாயகர் 12ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் சாமிப்பிள்ளை தோட்டம் பகத்சிங் நகர் ஸ்ரீ மூலவெற்றி விநாயகர் 12ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் விநாயகருக்கு அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன், முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை நாகராஜன், விநாயகமூர்த்தி, மண்ணாங்கட்டி, செல்வம், ராஜேஷ், பூபதி, ஜெயலட்சுமி, நிஷா, மாலதி ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்பு நகர் ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் உருவையாறு அன்பு நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வல்லப்ப விநாயகர் ஆலய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு காலை விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை, வல்லப விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், பூர்ணாஹதி தீபாராதனை, மூலவருக்கு கலசபிஷேகம், மகா தீபாராதனை, சந்தனக்காப்பு மற்றும் மகா தீபாராதனை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பிரதான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ விநாயகர் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் வீடுதோறும் பக்தர்கள் விநாயகருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தரிசித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அன்பு நகர் ஆலய நிர்வாகிகள் SR முருகன், செந்தில்குமார், ராமு, திருமலை, செந்தில்குமார், ராஜேந்திரன், ராமச்சந்திரன், விஜி, மூர்த்தி, புருஷோத்தமன், குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் தூப தீப வழிபாடுகள் செய்து விநாயகரை வழிபட்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் சுண்டல், கொழுக்கட்டை பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர்.
சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் யூ மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்காக ரூபாய் 19,90,059 திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் கோவிந்தன் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி இந்திரா நகர் பகுதியில் 500 பேருக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் கோவிந்தனின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அரியாங்குப்பம் தொகுதி இந்திரா நகர் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியானது தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், சண்முகம், காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், மீனவர் பிரிவு தலைவர் காங்கேயன், SC/ST பிரிவு மாநில தலைவர் ஜெயபால், BCC சூசைராஜ், ராமு, சுவாமிநாதன், அருள், முருகன், கிருஷ்ணமூர்த்தி, காங்கிரஸ் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் குருமூர்த்தி மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகளை ரமேஷ், ராஜா, முத்துக்குமரன், ராமமூர்த்தி, இளம்பருதி, வடிவேல் என ஏராளமானோர் ஒன்றிணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வில்லியனூர் மூலக்கடை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய 8ஆம் ஆண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மூலக்கடை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் 8ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு மாலை விநாயகருக்கு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அமைச்சருக்கு ஆலயத்தில் ஆளுயர மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் ரவிக்குமார், பாஜக மங்கலம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான், பாஜக சிறப்பு அழைப்பாளர் பூக்கடை ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை VIC குரூப்ஸ் வேலு, ஐயனார் சந்துரு, விஜயகர், ரஜினி முருகன், மூர்த்தி நகர் ரமேஷ் மற்றும் VIC நண்பர்கள் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடத்தினர். மேலும் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு இரவு இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் 19ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் பங்கேற்பு. புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் 19ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. இதில் மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் அவர்கள் மற்றும் போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியினை ஆட்டோ சங்க நிர்வாகிகள் தங்கராஜ், சரவணன், கணேசன், மனோகரன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர்.
தொகுதி செயலாளர் சக்திவேல், சொல்தார் ரவி, இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தாமரை, கிளை செயலாளர் அகிலன், பிரகாஷ், வைரவேல், இளைஞர் அணி நிர்வாகிகள் ஆனந்த், ஜெயக்குமார், நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சேவரத்னா கருணாநிதி அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி பகுஜன சமாஜ் கட்சியில் உருளையன்பேட்டை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த சேவரத்னா கருணாநிதி அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி பகுஜன் சமாஜ் கட்சியில் மாநில தலைவர் மூர்த்தி மற்றும் மாநில பொதுச் செயலாளர் சுரேஷ்குமார், மாநில துணை செயலாளர் செந்தில் மற்றும் மாநில பொருளாளர்கள் முன்னணியில் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்தார்கள். மற்றும் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் கருணாநிதிக்கு மாநில செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் உருளையன்பேட்டை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். துப்ராயப்பேட்டை அங்காளம்மன் சக்தி செழியன் சுவாமி சக்தி பீடத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதி துப்ராயப்பேட்டை அங்காளம்மன் ஆலய சக்தி செழியன் சுவாமி சக்தி பீடம் நேற்று மாலை 3ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்து மக்கள் கட்சியின் அனுமான் சேவா சார்பில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது. விழாவில் சக்தி செழியன் சுவாமி தலைமையில் சிறப்பு பூஜைகள் விநாயகருக்கு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீபாராதனை விநாயகருக்கு காட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் பிரான்சிஸ் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சக்தி செழியன் சுவாமி சிறப்பாக செய்திருந்தார். யங் இந்தியன்ஸ் புதுச்சேரி மற்றும் பாரதிதாசன் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியுடன் இணைந்து போதை தடுப்பு விழிப்புணர்வு பலகையை அமைத்தது. யங் இந்தியன்ஸ் புதுச்சேரி மற்றும் பாரதிதாசன் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியுடன் இணைந்து போதை தடுப்பு விழிப்புணர்வு பலகை அமைத்தது. யங் இந்தியன்ஸ் புதுச்சேரி மற்றும் பாரதிதாசன் அரசினர் கலைக்கல்லூரியுடன் இணைந்து தேசிய ஆரோக்கிய வாரத்தை முன்னிட்டு பல்வேறு சமூக நல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் ஒரு பகுதியாக போதைப்பொருள் தவிர்ப்பை வலியுறுத்தும் நோக்கில் பாரதிதாசன் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் விழிப்புணர்வு பலகை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாணவிகள் தங்களது போதைப்பொருள் எதிர்ப்பு கருத்துக்களை பலகையில் பதிவு செய்தனர். அந்த பலகை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு போதைப் பொருளால் ஏற்படும் ஆபத்துகள், உடல் மற்றும் மனநலங்கள் பாதிப்புகள், சமூகத்தில் உருவாகும் கேடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இவ்விழாவின் மூலம் மாணவிகளின் படைப்பாற்றல் மற்றும் சமூக பொறுப்பு வெளிப்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பாரதிதாசன் அரசினர் கலைக்கல்லூரி முதல்வர் ஆர். வீரமோகன், தொழில் முனைவோர் மேம்பாட்டு குழு தலைவர் விஜயலட்சுமி, போதைப்பொருள் தடுப்பு குழு தலைவர் சுபஸ்ரீ மற்றும் யங் இந்தியன்ஸ் சேர்மன் ரகுநந்தன், கணபதி மற்றும் ஆல்டோ சேவியர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். 2025ஆம் ஆண்டிற்கான புதுச்சேரி கட்டானா பிரீமியர் மாஸ்டர்ஸ் லீக் இரட்டையர் இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது. புதுவை 5 ஸ்டார் இறகுப்பந்து மன்றமும் பிரீமியர் ஸ்போர்ட்ஸும் இணைந்து 50, 55, 60, 65, 70 வயது நிரம்பியோர் மற்றும் 130 வயது நிரம்பிய கலப்பு இரட்டையர்களுக்கான அணி இறகுப்பந்து போட்டிகள் மூலக்குளம் சக்தி நகரில் உள்ள டான் இறகுப்பந்து பயிற்சி மையத்தில் கடந்த ஆகஸ்ட் 23, 24 ஆகிய தேதிகளில் நடத்தியது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், சென்னை, நெய்வேலி, ஈரோடு, பெங்களூர், கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் பல நகரங்களை சேர்த்து தலா 7 வீரர்கள் கொண்ட 8 அணிகள் குழுக்களாக பிரிக்கப்பட்டு லீக் முறையில் போட்டிகள் நடத்தப்பட்டது. தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பங்கு பெற்ற பல மூத்த வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். குறிப்பாக 79 வயது நிரம்பிய சர்வதேச வீரராகிய சென்னையை சேர்ந்த திரு முத்துராமலிங்கம் 70 வயது நிரம்பியோருக்கான இரட்டையர் பிரிவில் முதல் இடத்தையும், அணிகளுக்கிடையே நடந்த போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்த 7 ஸ்டார் அணியின் முக்கிய வீரராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற சென்னையை சேர்ந்த தமிழ்நாடு பால்கன்ஸ் அணிக்கு பரிசு தொகையாக 21,000ம் அணியின் 7 பேருக்கும் தலா 7,000 மதிப்புள்ள கட்டானா இறகு பந்து ராக்கெட்டும் கோப்பையும், 2ஆம் இடம் பிடித்த 7 ஸ்டார் அணிக்கு 14,000ம் அணியின் 7 பேருக்கு தலா 2,500 மதிப்புள்ள கட்டானா கிட் மற்றும் கோப்பையும், 3ஆம் இடம் பிடித்த ஈரோடு 7 புல்லட்ஸ் மற்றும் சென்னை சாம்பியன்ஸ் ஆகிய இரு அணிகளுக்கும் தலா 7,000ம் அணியின் 7 பேருக்கு கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டது. பரிசளிப்பு நிகழ்ச்சியின் போது திரளான பார்வையாளர்கள் மற்றும் இறகுப்பந்து ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக புதுவை முன்னாள் அமைச்சர் திரு தியாகராஜன், 5 ஸ்டார் நிர்வாக இயக்குனர் லயன் கலியமூர்த்தி, லயன் மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி வெற்றியாளர்களை வாழ்த்தினர். இறுதியில் இந்த போட்டியை ஏற்பாடு செய்த பிரீமியம் ஸ்போர்ட்ஸ் நிர்வாகியும் இப்போட்டியின் அமைப்பாளருமான ஜீவானந்தம் இப்போட்டி சிறப்பாக நடத்த ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் 108 அடி உயரத்தில் சதாசிவமூர்த்தி சிலை அமைக்கப்பட்டு வருவதன் ஒரு பகுதியாக 36 அடி உயரத்தில் ஆதார பீடம் மற்றும் சித்தர் பீடம் அமைக்கும் பணிகள் இன்று தொடங்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூரை அடுத்துள்ள திருக்காஞ்சி கிராமத்தில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் உள்ளது. சங்கராபரணி ஆற்று பகுதியில் உள்ள கங்கை வராக நதீஸ்வரரை அகத்திய முனிவர் வழிபட்டதாக இக்கோவிலின் தலபுராணம் கூறுகிறது. இக்கோவிலில் கங்கா ஆரத்தி விழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். இன்னொரு காலத்தில் இங்கு குளக்கரையில் பிரம்மாண்ட சதாசிவமூர்த்தியாக இருந்த சிவன் சிலையை அகத்தியர் வழிபட்டதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தற்போது அங்கு 108 அடி உயரத்தில் சதாசிவமூர்த்தி சிலைகள் வைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. இதற்காக ரூபாய் 30 கோடி செலவில் நவக்கிரகங்கள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான வழிபாட்டு சிலைகளும் அவற்றை சுற்றி 108 லிங்கங்களும் வைக்கப்படுகிறது. 3வது மாடியில் 108 அடி உயரத்தில் சதாசிவமூர்த்திக்கு சிலை வைக்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று சதாசிவமூர்த்திக்கு சிலை அமைப்பதற்காக 36 அடி உயரத்தில் ஆதார பீடம் மற்றும் சித்தர் பீடம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் முன்னிலையில் நடைபெற்ற பூஜையில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் வரும் தை மாதத்திற்குள் திருப்பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இதேபோல் சதாசிவமூர்த்தி கோவில் தொடர்பான தகவல்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்காக இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் திருக்காஞ்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் புதிதாக அமைந்துள்ள ஆரஞ்சு ஆர்த்தோ கேர் மருத்துவ மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் ஆரஞ்சு ஆர்த்தோ கேர் என்ற பெயரில் மருத்துவ சிகிச்சை மையம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. இதனுடைய திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி ஆரஞ்சு ஆர்த்தோ கேர் மையத்தை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜான்குமார், காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், ஆர்த்தோ சர்ஜிக்கல் முதன்மை அதிகாரி மற்றும் நிறுவனர் அஜித்குமார், அரசு துறை முன்னாள் செயலர் வல்லவன் மற்றும் டாக்டர் பிரியா பிரசாத் உள்ளிட்ட மருத்துவர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் 72 விலங்குகளின் பெயரை அறிவியல் பெயர்களால் அடையாளம் கண்டு 1 நிமிடத்திலும் 54 பறவைகளின் பெயரை அடையாளம் கண்டு அதன் பெயர்களை 1 நிமிடத்திலும் கூறி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். புதுச்சேரி மூலக்குளம் பெத்தி செமினார் பள்ளி மாணவர்கள் பல்வேறு சாதனை நிகழ்வுகளை நிகழ்த்தி வருகின்றனர். மேலும் மாணவர்களின் அறிவுத்திறன்மையை வெளிக்கொண்டு வரும் வகையில் பல்வேறு உலக சாதனை நிகழ்வுகளும் பள்ளியில் நடத்தப்பட்டு மாணவர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் 72 விலங்குகளின் பெயரை அறிவியல் பெயரால் அடையாளம் கண்டு அதனை 1 நிமிடத்தில்
54 பறவைகளின் பெயரை விரைவாக அடையாளம் கண்டு அதன் பெயர்களை ஒரு நிமிடத்தில் அதிவிரைவாக கூறும் உலக சாதனை நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 8ஆம் வகுப்பு மாணவன் ஆலன் டேரியல் ட்ரீல் 72 விலங்குகளின் பெயரை அறிவியல் பெயரால் அடையாளம் கண்டு அதனை ஒரு நிமிடத்திலும், 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் அன்வித் 54 பறவைகளின் பெயரை அடையாளம் கண்டு ஒரு நிமிடத்திலும் அதிவிரைவாக கூறி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சாதனைப்படுத்திய மாணவர்களை பள்ளியின் முதல்வர் அருள் தந்தை பாஸ்கல் ராஜ் மற்றும் உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா, அரசு உதவி வழக்கறிஞர் அருண் மற்றும் அரசு துணை தணிக்கையாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற மாணவர்களை வெகுவாக பாராட்டி கௌரவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கொம்பாக்கம் பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா கொம்பாக்கம் பகுதியில் உள்ள ஜோதி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது. பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தலைவர் ராஜவேலு தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த அன்னதான விழாவில் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியானது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி அளவில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஆலயத்தில் 14ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பாண்டியன் நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஆலய 14ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பால விநாயகருக்கு மகா உற்சவ பூஜைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மேலும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பாண்டியன் நகர், ஓம் சக்தி நகர், சிவவேலவ நகர், குபேரன் நகர் விழா குழுவினர், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பில் 1ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரம் பகுதியில் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பில் 1ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை பொதுமக்களோடு கொண்டாடினார். இதில் விநாயகர் சிலை வைத்து விழா நடத்தும் குழுவினருக்கு ரூபாய் 10,000 நன்கொடையாக வழங்கினார். மேலும் விழா குழுவினர்கள் சார்பில் அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா, தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, பகுதி துணை செயலாளர் சிவா, வாக்கு கழக செயலாளர் பாலு, ஜெயக்குமார், அப்பு, ரமேஷ், வார்டு துணை செயலாளர் அன்பு மற்றும் காத்தவராயன், விஸ்வா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மன்ற நிர்வாகிகள் ரஞ்சித், பிரதீப், அன்பு, அருண், வசந்த், சூர்யா, மாதவன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பில் 1ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
இந்துக்களின் முக்கிய விழாவான விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பில் 1ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மீனவர் அணி தலைவர் மதிவாணன் மற்றும் திமுக நிர்வாகிகள் சேகர், மதிவாணன், லெனின், கோபால் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மன்ற நிர்வாகிகள் ரஞ்சித், பிரதீப், அன்பு, அருண், வசந்த், சூர்யா, மாதவன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்ரீ கணேஷ் மித்ரா மண்டல் சார்பாக 10ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சுப்பையா நகரில் ஸ்ரீ கணேஷ் மித்ர மண்டல் இளைஞர்கள் சார்பாக நடைபெறும் 10ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இன்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அதிமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மற்றும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ கணேஷ் மித்ர மண்டல் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜவஹர் நகரில் நல்லாண்டமுத்து மாரியம்மன் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ நல்லாண்ட முத்து மாரியம்மன் அபிராமி உடனுறை அமிர்தகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு காலை 7 மணி அளவில் கணபதி ஹோமத்துடன் தொடங்கி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதில் ஊர் முக்கியஸ்தர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஸ்ரீ வலம்புரி விநாயகருக்கு உற்சவ மூர்த்திகளுக்கும் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் சரவணன் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார். அவரது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மாநிலம் முழுவதும் கடந்த 10 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இதனை முன்னிட்டு நேற்று அவர் குடும்பத்துடன் விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் தொகுதியில் உள்ள தேவாலயம் மற்றும் தர்காவில் நடத்தப்பட்ட மும்மத பிரார்த்தனைகளில் கலந்து கொண்டார். பின்னர் பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை, ஜவஹர் நகர், பாவனா நகர், பிச்சைவீரன்பேட், மூலக்குளம், ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சுமார் 3000த்திற்கும் மேற்பட்டவருக்கு உணவுகளை வழங்கினார். பின்னர் ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுவை முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், அமைச்சர் ஜான்குமார், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம், கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் நேரில் சென்று சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு தள்ளுவண்டி மற்றும் பெட்டிக்கடை, மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு தையல் இயந்திரம், 3000 பெண்களுக்கு சேலைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 சக்கர தள்ளுவண்டிகள், சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் அவசர மருத்துவத்துறை மற்றும் எமர்ஜென்சி மெடிசன் அசோசியேஷன் இணைந்து 2ஆம் ஆண்டு அவசர மருத்துவ மாநாடு மற்றும் பணிமனை பயிற்சி துவக்க விழா மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் அவசர மருத்துவத்துறை மற்றும் எமர்ஜென்சி மெடிசன் அசோசியேஷன் இணைந்து 2ஆம் ஆண்டு அவசர மருத்துவ மாநாடு மற்றும் பணிமனை பயிற்சி நிகழ்வு EM ரெஸ்கான் 2.0 துவக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இம்மாநாடு இன்று முதல் 30ஆம் தேதி வரை 3 நாட்கள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டை நிறுவனத்தின் தலைவர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். அவருடன் முதன்மை நிர்வாக அதிகாரி டாக்டர் வித்யா, இயக்குனர் டாக்டர் ரத்தினசாமி, மருத்துவ மேலாளர் டாக்டர் ஜோசப் ராஜ் மற்றும் ஆராய்ச்சி மானிய தலைவர் டாக்டர் பாப்பதாசரி ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநாட்டிற்கு முக்கிய விருந்தினராக புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன செவிலியர் கல்லூரி முதல்வர் மற்றும் நோடல் அதிகாரி டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த மாநாட்டில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து 25க்கும் மேற்பட்ட பிரபல மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்டு நுண்ணறிவான உரைகளை பகிர்ந்தனர். மேலும் 300க்கும் மேற்பட்ட மருத்துவ முதுநிலை படிப்பாளர்கள், இன்டர்ன்கள், இளநிலை மருத்துவ படிப்பாளர்கள், செவிலியர் மற்றும் அவசர மருத்துவ நுட்ப நிபுணர் பயிற்சி மாணவர்கள் மாநாட்டில் பங்கேற்று அறிவை பெருக்கிக் கொண்டனர். மாநாடு ஒருங்கிணைப்பு தலைவர் டாக்டர் ராஜ்குமார், செயலாளர் டாக்டர் சுரேந்தர், செயலாளர் டாக்டர் வினோதா, பொருளாளர் டாக்டர் ஏமச்சந்திரன், பொருளாளர் டாக்டர் தர்மராஜா ஆகியோர் தலைமையில் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. பதிவு குழுவில் டாக்டர் சதீஷ், டாக்டர் மதிவாணன், டாக்டர் டேவிட் ஜாய் கல்லேவி, டாக்டர் அப்துல் சத்யநாதன், டாக்டர் ஜோஸ்லின் ஸ்டெஃபி கிரேஷியா, டாக்டர் கர்ணம் யாமினி, பிரீத்தி, நிஷா மற்றும் பிற உறுப்பினர்கள் மிக சிறப்பாக பணியாற்றினர். அவசர மருத்துவத்துறையில் கல்வி மற்றும் நடைமுறை திறன்களை மேம்படுத்தும் வகையில் ஒரு முக்கிய முயற்சியாம் இம்மாநாடு அமைந்திருந்தது. மருத்துவ கல்வி மற்றும் சேவையின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையான நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தும் நிகழ்வாக இது அமைந்திருந்தது. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.